ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भुजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः உபனிஷத் கேனோ உபனிஷத் அதுல 3வது பகுதி. இது ஒரு குவாலிஃபிகேஷன் குறைவாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லப்படுகிற ஒரு கதையும் வேல்யூஸும் கொண்ட ஒரு பகுதி, 3வது பகுதி. அதனுடைய கதையை பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப மந்திரங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல நாம இப்ப படிக்க வேண்டிய மந்திரம் 5வது மந்திரம், குஜராத்ல 95வது பக்கம். தஸ்மின் ஸ்வயி கிம் வீரியமிதி அபீதம் சர்வம் தகேயம் எதிதம் பிருத்திவ்யாமிதி. அக்னி தேவதை, வாயு தேவதை, இந்திரன் 3 பேரும் ஒரு அரக்கர்களை வென்று அதை நாம தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற அந்த கர்வத்துல பிரைடு அதுல இருக்காங்க. அப்போ ஈஸ்வரன் என்ன பண்றாரு, யக்ஷ அவதாரத்துல வந்து அவர் வந்து அவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறாங்க, இவர் யாருன்னு சொல்லாம மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்திரனுக்கு தான் உமாதேவி வந்து வேதாந்தத்தை உபதேசம் செய்தார் என்பதுதான் கதை. அதுக்கப்புறம் தான் அவங்க ஞானத்தை பெற்று, அப்புறம் இந்த ஞானத்தை பெற்றதுனாலேயே மற்ற எல்லா தேவதைகளோட இவர்கள் பெருமை. ஏன்னா தேவதா சரீரம்னாவே அதுக்கு உண்டான பெருமை உண்டு. மனிதர்களோட அதிகமான சக்தி படைத்த சரீரம் தேவதா சரீரம். இருந்தாலும் அந்த தேவர்களுக்குள் இவர்கள் ரொம்ப இந்திரன், அக்னி, வாயு இவங்க 3 பேரும் இந்த ஞானத்தை பெற்றதுனால அவங்க அதிக மதிப்பை பெற்றார்கள் அப்படின்னு சொல்றது. அப்படிங்கிறது என்னன்னா, மனிதர்களும் அதனுடைய வேல்யூ தெரிஞ்சு கத்துக்கணுங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்றதுதான். இப்ப இந்த மந்திரத்துல தஸ்மின்னு அத்தகைய தொயி, அதாவது இந்த இடத்துல என்ன, இதுக்கு முதல்ல ஸ்லோகத்துல முதல்ல அக்னி தேவர் கிட்ட போய் அக்னி தேவை நீ போய் யாருன்னு பாத்துக்குவான்னு சொல்லுவாங்க. யக்ஷன் வந்து நிப்பாரு. அப்ப அக்னி தேவன் போய் பாப்பாரு. நீ யாருன்னு அவரை அக்னி தேவதை யக்ஷன் கேட்பாரு. நான் வந்து எனக்கு பேரு நான் அக்னி, எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு கொஞ்சம் அந்த பிரைடோட சொல்ற. ஜாத்த வேதக, அனைத்தையும் அறைந்தவன். ஜாத்த வேதாகா, கொஞ்சம் அந்த பிரைட் அந்த இடத்துல வெளியில தெரியுது. என எல்லாத்தையும் அறிந்தவன் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் சொல்லி முடிச்சோன்னே இந்த இந்த மந்திரத்துல தஸ்மின்னு அத்தகைய தொய் உன்னிடத்தில் கிம் வீரியம் இருக்கிறது, உன்னிடம் என்ன வீரியம் வச்சிருக்க நீ அப்படின்னு அக்னிகிட்ட கேட்கிறார் யக்ஷன். இது யக்ஷனுடைய கேள்வி. இது இங்க வந்து யக்ஷ உவாச்ச அக்னி உவாச்ச அதெல்லாம் இருக்காது, நாமளே போட்டு புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன கேட்கிறாரு, தொய் அப்படிப்பட்ட, நீதான் எல்லாத்தையும் அறிந்தவன் சொல்றியே, அப்படிப்பட்ட தஸ்மின்னா என்ன, அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அறிந்தவன் சொல்றே இல்லையா, அப்படிப்பட்ட தொய் உன்னிடத்தில் கிம் வீரியம், என்ன சக்தி இருக்குது, க்ளோஸ் த கொட்டேஷன். இது வந்து செட் பை யக்ஷா இதி, க்ளோஸ் த கொட்டேஷன் என்று கேட்டார். இவர் உடனே சொல்றாரு, எத்து இதம், எத்துனா எது, எல்லாம் பிருத்திவியாம் அப்பி. இவர் என்ன சொல்றாரு, பூமியில் எது எது இருக்கிறதோ, பிருத்திவியாம் அப்பி, பூமியில் ஏது எது இருக்குதோ, உனக்கு என்ன சக்தி இருக்குன்னு கேட்ட என்ன சொல்றாரு, பூமியில எது எது இருக்குதோ, அது 5 மாடி கட்டடமா இருந்தாலும் சரி, ஒரு ஃபாரஸ்டா இருந்தாலும் சரி, எது இருக்குதோ, இதம் சர்வம் அனைத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், தகேயம் தக் தாத்து தகேயம், நான் அதை எரித்து விடுவேன். க்ளோஸ் த கொட்டேஷன். இது யாரு, அக்னி. இது மாதிரி பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கணும். நோட்ல எழுதும் போதே
இது நம்ம அங்க இல்லைன்னா கூட யக்ஷ உவாச்ச என்ன பண்ணும்? தஸ்மின் தொயி கிம் வீரியம் க்ளோஸ் த கொட்டேஷன் இதி. அப்ப அடுத்து என்னது? இது யார் ஆரம்பிக்கிறா மறுபடியும்? அக்னி உவாச்ச எத்திதம் பிருத்திவியாம் அப்பி இதம் சர்வம் தகேயம் க்ளோஸ் த கொட்டேஷன். இது யார் சொன்னது? இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு அந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எடுத்து படிக்கும் போது அது ஈஸியா புரியும். ஏன்னா சான்ஸ்கிரிட் பேஸ் இல்லாதனால. இதி என்று யார் சொல்றா? அக்னி உவாச்ச எதா இருந்தாலும் நானு எரிப்பேன். அதாவது அக்னி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் பவர், கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட் ஆல்சோ. இப்போ எப்படி டிஸ்ட்ரக்டிவ் நான் சொன்னேன் 5 மாடி கட்டடமா இருந்தாலும் 10 மாடி கட்டடமா இருந்தாலும் எரிச்சிடுவாரு. பெரிய வனமா இருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுவாரு? எரிச்சிடுவார். அவ்வளவு ஒரு சக்தி கொண்டவர். எல்லாத்தையும் சாம்பலாக பஷ்பமாக ஆக்கக்கூடிய சக்தி படைத்தவர். அது என்னது? டிஸ்ட்ரக்டிவ் பவர், அழிக்கக்கூடிய பவர். கிரியேட்டிவ் பவரும் அவர்கிட்ட இருக்கு அக்னி கிட்ட. ஏன்? ஒரு தாவரங்கள் வளரணும், ஒரு மனித கரு கர்ப்பப்பையில உருவாகி வளரணும்னா பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருந்தா தான் அந்த உயிரை அங்க வளரப்போகுது. சோ இது என்னது? கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். சோ 2யும் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவர், அழிக்கவும் கூடியவர், ஆக்கவும் கூடியவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது அத்தகைய பெயர் பெற்ற உன்னிடத்தில் என்ன சக்தி உள்ளது என்று யக்ஷன் கேட்டார். எவையெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நான் எரித்து விடுவேன். ஆனா இவர் என்ன சொல்ல? எரிக்கிறத மட்டும் தான் சொல்றாரு. நான் தான் காப்பாத்துறேன் அப்படிங்க. அனைத்தையும் அறிகிறேன் எரிக்கிறேன்கிறார். ஆனா நம்ம என்ன ஆட் பண்ணி புரிஞ்சுக்கணும்? இந்த உலகம் அவரால் தான் காப்பாற்றப்பட்டு 98.4 டிகிரி அதுல கொஞ்சம் மேல கீழே இறங்குனா உடம்பு என்ன வாடுபடுது. கொஞ்சமா நஞ்சமா உடம்புல. சோ அந்த அளவுக்கு அது ஆக்கப்பூர்வமாகவும் அக்னி பயன்படுது. நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 6வது மந்திரம். தஸ்மை திருணம் நிததாவே தகேதி தத் உபப்ரேயாய சர்வஜவேன தத்து ந சசாக்க தக்தும் சக தத ஏவ நிபவ்ருதே நைததசகம் விஜ்ஞாத்தும் யதேதத் யக்ஷமிதி. தஸ்மை அவரிடம் யாரு? அக்னி தேவத்துக்கு முன்னால இவர் என்ன பண்றாரு? திருணம் ஒரு சின்ன புல்ல இருக்கிற நிததௌ ஒரு சின்ன புல்ல எடுத்து அக்னிக்கு முன்னால வைக்கிறாரு. யக்ஷன் எரிச்சிருன்னு சொன்னேன் இல்லையா? எடுத்து வச்சுட்டு ஏத்தத்து தக. இது யார் சொன்னது? ஏத்தத்து தகங்கிறது யாருடையது? கொட்டேஷன் போட்டு எழுதிக்கணும். யக்ஷ உவாச்ச ஏத்தத்து தக. இத நீ எரி பார்க்கலாம். தத்து அந்த சர்வஜவேன அவ என்ன பண்றாரு? அந்த புல்லுக்கு முன்னால தன்னுடைய சர்வஜ சர்வஜ வேணும்னா முழு சக்தியை பயன்படுத்தி உபப்ரேயாய எரிச்சரணும்னு கிட்ட கம் க்ளோஸ் டு த திருணா புல்லுக்கு பக்கத்துல வராரு. அதுதான் உபனென சமீபே பிரேயாய பிரேயன வர்றாரு. பக்கத்துல வந்து ஏனாதான ஒரு ஊதுல பக்கத்துல வந்து அத ஏனாதான இல்ல பர்ஃபெக்டா பண்ணாருங்கிறது தான் இந்த வேர்டெல்லாம் பகவான் போட்டு காமிக்கிறாரு. உபப்ரேயாய ஏன்னா 5 அடி தள்ளி நின்னுட்டு ஊதுனா அது பறக்குமா? சோ உபப்ரேயாய கிட்ட வந்து சர்வஜவேன முழு சக்தியுடன் எந்த வேலையை செஞ்சாலும் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதன் அருகில் சென்று அப்படின்னா அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு முழு முயற்சியுடன் தான் அது முக்கியமான வேலை சர்வஜ. நம்மளோட 100% எஃபர்ட் நம்ம கொடுக்கறோமான்னு பார்க்கணும். அதத்தான் அவரு இங்க இன்டைரக்டா சொல்றாரு. வேல்யூ பாயிண்ட் பண்றாரு. தத்து முழு எனர்ஜியை கொடுத்தும் அருகில போய் முழு எனர்ஜி கொடுத்தும் தத்து அத்தும் எரிப்பதற்கு ந சசாக்க அவர்னால முடியவில்லை. ந சசாக்க சசாக்கன முடியும். ந சசாக்க முடியவில்லை. எதுக்கு? தக்தும் எரிப்பதற்கு. தக் தாத்து தக்தும் எரிப்பதற்கு முடியவில்லை. சக அவர் அப்ப என்ன பண்ணார் அந்த அக்னி தேவர்? ததக ஏவ இதுதான் அவர் பண்ண இந்திரனுக்கு இவருக்கு தான் வித்தியாசம். இவர் என்ன பண்ணார்? உடனே எரிக்க முடியலன்னு அங்கிருந்து ததக ஏவ அங்கிருந்து
நிவவிருத்தே. என்ன பண்ணாரு? நிவவிருத்தே. திரும்பிடுறார். திரும்பி வந்துடுறார். எதுவுமே பேசாம எக்ஷன்ட்ட எதுவுமே பேசாம திரும்பி வந்துடுறாரு. நிவவிருத்தே. எத்து ஏத்தத்து யக்ஷம். வந்து இங்க என்ன சொல்ற? இது யார்கிட்ட சொல்றது இந்த வார்த்தை? மத்த தேவதைகள் இருந்தாங்க பாத்தீங்களா? இந்திரனும். அவங்ககிட்ட வந்து என்ன சொல்றாரு? எத்து ஏத்தத்து அக்ஷம். இந்த அந்த யக்ஷனை இதி எ என்னால என்ன பண்ண முடியல? இது ஏத்தத்து யக்ஷனை விக்ஞாத்தும். என்னால ந அசக்கம் விக்ஞாத்தும். என்னால் அறிய முடியவில்லை. விக்ஞாத்தும் இது ஏத்தத்து விக்ஞாத்தும். இந்த யக்ஷனை என்னால் யாரென்று அறிய முடியாதனாக அசக்கம் அறிய முடியாதவனாக நான் இருக்கிறேன் என்று அக்னி தேவர். இது யார்? எங்க யார்கிட்ட சொல்றது? அக்னி தேவர் மற்ற தேவர்கிட்ட சொல்றாங்க. நான் போய் இந்த யக்ஷனை என்னால அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு அவரு சொல்லி முடிச்சாரு. எந்த அக்னி தேவர் முன் ஒரு புல்லை, அந்த அக்னி தேவர் முன் ஒரு புல்லை யக்ஷன் வைத்தார். இதை எரி என்றார். அந்த புல்லிடம் தன்னுடைய முழு சக்தியுடன் அக்னி தேவர் நெருங்கினார். ஆனால் அதை எரிக்க முடியவில்லை. அக்னி தேவர் அங்கிருந்து திரும்பி விட்டார். யார் இந்த யக்ஷன் என்று, இந்த யக்ஷனை அறிய முடியாதவனாக நான் இருக்கிறேன் என்று அக்னி தேவர் மற்ற தேவரிடம் கூறினார். அடுத்த மந்திரம். அத வாயுமப்ரவன் வாயவே தத் விஜானீஹி கிமே தத் யக்ஷமிதி ததேதி. அதக அதற்கு இவர் வந்து உட்கார்ந்துட்டாரா? அப்புறம் யார் இருக்கிறா? வாயு. அத பிறகு வாயும் வாயோ வாயு தேவரிடம் இப்ப கொட்டேஷன். வாயு தேவரே கிம் ஏதத்து யக்ஷம் ஏதத்து விஜானீஹி. க்ளோஸ் த கொட்டேஷன். போய் இந்த யக்ஷனை யார் என்று அறிந்து கொண்டு வாருங்கள். க்ளோஸ் த கொட்டேஷன். இதி என்று அப்ருவன்னு. அப்ப அங்க யார் சொல்றது? இந்திரனும் அக்னியும் சொல்றாங்க. மற்ற தேவதைகள் இவங்கிட்ட போய் அப்ருவன்னு போய் கேட்டுட்டு வாங்க. என்ன? கிம் ஏத்தத்து யக்ஷம் ஏத்தத்து இந்த யக்ஷன் யார் என்று நீங்க அறிந்து கொண்டு வாருங்கள். அப்ருவன்னு. உடனே அவர் என்ன சொன்னாரு? ததா ததாஸ்து அப்படி ஆகட்டும் என்று சொல்லி இதி ததா மட்டும்தான் அவர் சொன்ன வார்த்தை. ததா க்ளோஸ் தி கொட்டேஷன். இதி இது யாரு உவாச்ச? இப்ப வாயு உவாச்ச. நான் போய் கேட்டுட்டு வர்றேன். பிறகு தேவர்கள் வாயு தேவரிடம் வாயு தேவரே யார் இந்த யக்ஷன்? இதை அறிந்து வாரும் என்று சொன்னார்கள். அவன் என்ன சொன்னாரு? ததாஸ்து. ததா மட்டுக்கு ததா நான் போறேன். அப்படி ஆகட்டும் என்று வாயு தேவர் பதிலளித்தார். அப்புறம் என்ன இவர் போறாரா? அடுத்த மந்திரம். ததப்யத்ரவத் தமப்யவதத்து கோசீதி வாயுர்வா அகமஸ்மீத்ய பிரவீத் மாதரிஷ்வா வா அகமஸ்மி இதே. இப்ப கிட்ட போயிட்டாரு வாயு. தத்து அந்த யக்ஷனை அப்யத்ரவத்து வெரி க்ளோஸ். அப்யத்ரவத்து மேலே பார்த்தா he went very close to யக்ஷ. அவரை கிம் அசி நீ யார் இதி என்று அப்யவதத்து கேட்டார். இவர் போன யாரு கேட்கிற அதே மாதிரி இவரு போய் நீ யாருன்னு கேட்க போய் கடைசி அவர் என்ன இவருக்கு முந்திட்டாரு. நீ யாரு? தகாசி who are you? யக்ஷன் கேட்கிறார். நீ யாரு? உடனே அவர் என்ன சொல்றாரு? வாயு வை. எனக்கு என்ன பேரு? நான் தான் வாயு. அதோட நிறுத்திருந்தா பரவாயில்லையா? மாதரிஷ்வாகா. இதுதான் பிரைடுங்கிறது. நீ யாருன்னா என்ன சொல்லிக்கணும்? நான் வாயு. வாயுவை என் பெயர் பெற்றவனாக அகம் அஸ்மி. நான் வாயுன்னு பெயர் பெற்றவனா நான் இருக்கிறேன் என்றும் இதி க்ளோஸ் த கொட்டேஷன். மறுபடியும் என்ன எம்பசைஸ் பண்றாரு? மாதரிஷ்வா. நான் இந்த ஆகாயத்தில் படைக்கப்பட்ட ஆகாயத்துல என்ன பண்றேன்? சுதந்திரமாக சஞ்சரிப்பவன். நான் எங்க வேணா போவேன். நினைச்ச மாத்திரத்தில் எங்க வேணா போவேன். அப்படி சக்தி படைத்தவன் வை பெற்றவனாக நான் அகம் அஸ்மி. ஃபர்ஸ்ட் எனக்கு பேரு வாயு. என்னோட இது என்ன? எங்க வேணாலும் நானு போவேன், சஞ்சரிப்பேன். இங்க நினைச்சா இப்ப இங்க இருப்பேன். அடுத்த செகண்ட் வேணா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போயிருவேன் நான். அதுக்கப்புறம் இன்னும் 10 கிலோமீட்டர் வேணாலும் போயிருவேன். எனக்கு அந்த சக்தி எனக்கு இருக்குது. அகம் அஸ்மி. க்ளோஸ் த கொட்டேஷன். இதி அப்ரவீத். யார் அப்ரவீத்? வாயு அப்ரவீத்னு எழுதி வச்சுக்கணும். வாயு சொல்லிட்டார்.
அப்போ அந்த அந்த யக்ஷனை வாயுதேவர் அணுகினார். அந்த வாயுதேவரை நோக்கி, "நீ யார்?" என்று யக்ஷன் கேட்க, "வாயு என்று பெயர் பெற்றவனாக நான் இருக்கிறேன். அதோடவா ஆகாசத்தில் நான் சுதந்திரமாக என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. சுதந்திரமா நான் போவேன். எங்க வேணா என பெயர் பெற்றவன். நான் சுதந்திரமாக சஞ்சரிப்பவன் என்று பெயர் பெற்றவனாக நான் இருக்கிறேன்" என்று வாயுதேவர் பதிலளித்தார். அடுத்த மந்திரம். தஸ்மிம் ஸ்வயி கிம் வீரியமிதி அபீதம் சர்வமாததீய எதிதம் பிருத்திவ்யாமிதி தஸ்மின். அப்படிப்பட்ட உன்னிடம் தொயி என்ன எங்க வேணாலும் சுதந்திரமா சஞ்சரிப்போன்னு சொன்னேன் இல்லையா? உங்கட்ட இருக்கிற தஸ்மின் தொய் அப்படிப்பட்ட எங்கும் சுதந்திரமாக செல்லக்கூடிய வாயு என்று பெயர் பெற்ற உன்னிடத்தில் அர்த்தம். கிம் வீரியம் என்ன சக்தி இருக்குது? யார் கேட்கறது? யக்ஷன் உவாச்ச. க்ளோஸ் த கொட்டேஷன். ஈதி கேட்கிறார். உடனே இவர் என்ன சொல்றாரு? எத்திதம் எவையெல்லாம் இந்த பிருத்திவ்யாம் அப்பி பூமியில் இருக்கிறதோ, இதம் சர்வம் அனைத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன்? ஆதத்தீய அப்படி தூக்கிடுவேன். எல்லா பக்கம் போறது மட்டும் இல்ல சார். எதை குடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? தூக்கி 10 மாடி பில்டிங்கா இருந்தாலும் தூக்கி கொண்டே 5 கிலோமீட்டர் தூரத்துல வேணா போடுவேன். புயல் காத்து வந்தா என்ன நடக்குது பாருங்க. நம்ம ஊர்ல அதிகம் இல்லைங்க. நீங்க பாருலாம் கேட்டு பாருங்க. அடாடாடா அப்படியே வீடெல்லாம் கூரை வண்டி வாகனம் எல்லாம் என்னது ஆகாயத்துல அப்படியே பறந்து போய் எங்கேயோ போய் விழுகுது. அவ்வளவு சக்தி இருக்குங்கிறது அவர் எனக்கு. எதை வேணாலும் நான் என்ன பண்ணிடுவேன்? தூக்கிடுவேன். உன்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு வீரியம் இருக்குன்னு சொன்னா நான் எதை வேணாலும் தூக்குவேன். இதம் சர்வம் நீங்க எதா போடுங்க ஆததீய தூக்கி விடுவே. க்ளோஸ் த கொட்டேஷன். இதுன்னு யார் சொன்னா இப்போ? வாயு சொல்றாரா? அத்தகைய பெயர் பெற்ற உன்னிடம் எத்தகைய பெயர்? எங்கு சுதந்திரமாக எங்கும் செல்லக்கூடிய வாயு என்ற பெயர் பெற்ற உன்னிடத்தில் என்ன சக்தி உள்ளது என்று யக்ஷன் கேட்டார். எவையெல்லாம் இந்த பூமியில் இருக்குதோ அனைத்தையும் நான் தூக்கி விடுவேன். பிரைட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிரைட். அடுத்த மந்திரம். தஸ்மை திருணம் நிததாவே ததா தத்வேதி தத்து உபப்ரேயாய சர்வஜன சர்வஜவேன தத்து ந சசாக்கம் ஆதா சசாகாதாத்தும் சக தத ஏவ நிபவ்ருதே நைததசக்கம் விக்ஞாத்தும் எதே தத்து யக்ஷமிதி. அதே மாதிரிதான் கண்டினியூ ஆகுது. வேர்ட்ஸ் எல்லாம் சேம் வேர்ட்ஸ். என்ன சொல்றாரு? தஸ்மை அவரிடம் என்ன பண்ணார் இவரு? அக்ஷன் அதே புல்லு வச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஒண்ணும் பண்ண முடியலையே. அவரால் எரிக்க முடியாம போயிட்டாரே. அதே புல்லு அப்படியே கையில வச்சிருக்காரு. தபார் திருணம் ஒரு புல்லை நீ தத்தாவ் அவருக்கு முன்னால கொண்டாந்து வைக்கிறாரு. ஏத்தத்து ஆதஸ்துவ இதை நீ தூக்கு. கொட்டேஷன் க்ளோஸ். ஏத்தத்து ஏத்தத்துல ஆரம்பிச்சு க்ளோஸ் த கொட்டேஷன். இதை தூக்கு. இதி என்றார். அவரு ஏனாதானன்னு அந்த வேலையை செய்யல. அவரும் பாருங்க அதே அந்த புள்ள சர்வஜவேன தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி கிட்ட போய் அப்புற உபப்ரேயாய சமீபே சென்று நெருங்கி தத்து ஆனால் அதை என்ன பண்ண முடியல. ஆதாத்தும் தூக்குறக்கு ஆதாத்து என்னது தூக்குவதற்கு நஷாக்க அவர்னால தூக்க முடியல. வாயினால் அந்த புல்ல தூக்க முடியல. சக அந்த வாயு தேவர் ததக ஏவ அவரும் திருப்பி எதுவுமே பேசாம யக்ஷங்கிட்ட அவர்கிட்ட அந்த அவதார புருஷரிடம் எதுவுமே கேட்கல. இது ஒரு சைக்காலஜி. எதுவுமே கேட்டாதான் கிடைக்கும். நீங்க யாரு ஏன் என்னால இப்படி பண்ண முடியல எந்த விசாரம் கிடையாது. கம்முன்னு ரிட்டர்ன் பேக். ததக ஏவா அங்கிருந்து நிவவிருத்தே திரும்பி போயிட்டார். அங்க போய் அதே மாதிரி சொல்றாரு. எத்து ஏதெத்து யக்ஷம் இந்த யக்ஷன் யாருன்னு என்னால ஏதத்து விஜ்ஞாத்தும் அசகம் அசகம் என்னால சக்தி இல்ல. இந்த யக்ஷன் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்க என்னால முடியல அப்படின்னு போய் இந்திரன்ட்டையும் அக்னிட்டையும் சொல்றாரு. அந்த வாயு தேவர் முன் ஒரு புல்லை யக்ஷன் வைத்தார். இதை தூக்கு என்றார். அந்த புல்லிடம் தன்னுடைய முழு சக்தியும் வாயுதேவர் நெருங்கினார். ஆனால் அதை தூக்க முடியவில்லை. வாயுதேவர் அங்கிருந்து திரும்பி விட்டார். யார் இந்த யக்ஷன் என்று யக்ஷனை அறிய முடியாதோ நான் இருக்கிறேன் என்று மற்ற தேவர்களிடம் போய் இவரு சொல்றார். என்ன யார் பாக்கி இருக்கிறது? ஒரே ஒரு தேவதை இந்திரன். அவர்தான் கடைசியா வர்றார்.
உங்க 2 பேத்தையும் விட்டு வேலைக்கு ஆகாது. நானே போறேன் அப்படின்னு சொல்லி இவரே கிளம்புறாரு. ஆத்தா அந்த மந்திரம் 11வது மந்திரம். கேப்டன் கிளம்புறாரு. अतेऽद्रमब्रवन् मघवन्नेतत् विजानीहि किमेतत् यक्षमिति तथेति तदप्यद्रवत् तस्मात् निरोदते பிறகு அத பிறகு இந்திரன் இந்திரன் மகவன் சக்தி பொருந்தியவரே கிம் ஏத்தத்து யக்ஷம் ஏத்தத்து விஜானீகி இது என்று அப்ருவன். இப்ப யார் இவங்கிட்ட என்ன சொல்றாங்க? அக்னியும் வாயுவும் மற்ற தேவதைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். மற்ற தேவதை என்ன சொல்றாங்க? மகவன், எங்க எல்லாத்தையும் விட சக்தி பொருந்தியவர் நீங்கதான் மகவன். நீங்க என்ன பண்ணுங்க? இந்த ஏத்தத்து யக்ஷன விஜானீத்து யாருன்னு போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு அப்ருவன். அவர்கள் மற்ற தேவதைகள் அப்ருவன் இந்திரனிடம் கூறினார்கள். ததா அவர் என்ன ஒரே வேர்டு, அப்படியே ஆகட்டும். என்ன சொல்லல? உங்களை அனுப்பிச்சு உங்களை எல்லாம் வேலைக்கு உங்களை வந்து நான் உங்களுக்கு தலைவனா இருக்கிறதுல வேஸ்ட். ஏதாவது ஒரு வேலை சொல்ல செய்ய தெரியுதா? போயிட்டு போயிட்டு திரும்பி வர்றீங்க, திருப்பி என்கிட்ட எல்லா வேலையும் வாங்குறீங்க, எதுவுமே வேஸ்ட். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். அப்படியே நம்ம நோட் பண்ணும். முடியலையா விடு, நான் பாக்குறேன், அவ்வளவுதான். உங்க 2 பேர்த்தினால முடியலையா? ததா நீங்க போயிட்டு வாங்கன்னு எந்த தலைவனாகிறது என்ன வாங்கியிருக்கலாம். எதுவுமே பேசலையே. ததா ததாஸ்து, அப்படியே நான் போறேன். முடியலனா நான் பண்றேன். இதி இந்திரன் பதிலளித்தார். தத்து அந்த யக்ஷனை அபிய திரவத்து அவரு என்ன பண்றாரு? கிட்ட அணுகினார். அபிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே தான் ரிப்பீட் ஆயிட்டு வரும். அபிய திரவத்து அணுகினார். தஸ்மாத்து இங்க என்ன நடந்தது? கதை சீன் மாறிடுச்சு. தஸ்மாத்து அங்கிருந்து நிரோதத்தே யாரு? யக்ஷன் நிரோதத்தே ஒண்ணுமே பேசல. இவரு போறாரு, அவர் மறைச்சிட்டார். இவருக்கு ரொம்ப வருத்தமாயிருது இந்திரனுக்கு. அவங்க எல்லாம் போனாங்க, நீ யாருன்னு கேட்டாரு, ஒரு புள்ள வச்சாரு, எரிக்க சொன்னாரு, தூக்க சொன்னாரு, முடியலைங்கிறது கூட பரவாயில்ல. இவரு போனோன்ன தஸ்மாத்து நிரோதத்தே அங்கிருந்து யக்ஷன் மறைந்து விட்டார். இவரும் வாய் திறக்கல, அவரும் வாய் திறந்து விட்டார். ரொம்ப பிறகு தேவர்கள் இந்திரனிடம் சக்தி பொருந்தியவரே, யார் இந்த யக்ஷன் என்று அறிந்து வாரும் என்று சொன்னார்கள். அப்படியே ஆகட்டும் என்று இந்திரனும் பதிலளித்தார். ஆனா அந்த யக்ஷனை இந்திரன் அணுகினார். அடுத்த செகண்டே இந்திரன் வந்து பக்கத்துல நிக்கிறார், வராருன்னு ஒன்ன யக்ஷன் மறைந்து விட்டார். எப்படி இருக்கும்? அடுத்த மந்திரம். சக தஸ்மின்னேவாகாஷே ஸ்திரியமாஜகாம பகுஷோபமானாம் உபாம் ஹைமவதீம் தாம் கோவாச்ச கிமேதத் யக்ஷமிதி. சக இந்திரன் தஸ்மின் ஆகாஷே ஏவ அந்த இடத்தில் ஒரு யார் வர, இவர் வாட்டுக்கு அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்துருவார். இவர் போனன்னு அங்க அவர் மறைஞ்சோன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே அங்கே அப்படியே முட்டி போட்டு அப்படியே கீழே உட்கார்ந்துருவார். அப்போ ஸ்ரீயம் ஒரு பெண் அங்க வர்றாங்க. ஒரு பெண்ணை பார்க்கிறார். யார் அவரு? ஹைமவதினா யாரு? பார்வதி. பகு சோபமான ரொம்ப பிரகாசிக்கிற ஹைமவதி ஹிமவானின் மகளான உமாதேவி. உமாம் தேவியான தாம் அந்த பெண்ணை ஆஜகாம ஒரு பெண் வந்து நிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? அந்த பெண்ணை யார்? அவங்க ஹைமவதி. ஏன் ஹிமவானின் மகளான ஹைமவதி எப்படி இருக்காங்க? அவங்க பகு சோபமான மிகவும் பிரகாசம்னா இந்த இடத்துல சோபமானம் அப்படின்னா பின்னால லைட்டு முன்னால லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு அப்படி இல்ல. ஞானம் பிரகாசம் மீன்ஸ் அந்த ஞானத்தை உடையவள் ஹைமவதி. அதுதான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அந்த ஞானத்தை உள்ள இருக்கிறங்கிற எக்ஸ்பிரஸ் பண்றது என்ன வேர்டு? பகு சோபமான மகளான ஹிமவனின் மகளான உமாம் தேவியை அந்த பெண்ணை ஆஜகாம ஒரு வந்து கொண்டு வந்து நிக்கிறாங்க ஒரு பெண். உடனே இவர் என்ன பண்றாரு? அவங்ககிட்ட போய் பாக்குறாரு. திரும்பி எல்லாம் போகல. ஏய் நீங்களாவது ஏதோ கேட்டீங்க, அவர் பதில் சொன்னாரு, நான் போய் நின்னேன், போனோன்னு மறைஞ்சிட்டாரா அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. அங்க நின்னு முயற்சி பண்றார். அப்போ ஆஜகாம ஏதத்து யக்ஷம் இந்த யக்ஷன் கிம் யாரிதி உவாச்ச உவாச்ச. இப்போ இந்திரன் யார்கிட்ட கேக்குறான்? அந்த ஹைமவதி கிட்ட பார்வதி தேவி கிட்ட கேக்குறாரு. என்னன்னு? ஏங்க அப்பல ஒரு யக்ஷன் வந்தாரு, அவர் யாரு அப்படின்னு
நீங்க யாருன்னு கேட்கல. யக்ஷன் யாரு அப்படின்னு யாருகிட்ட? பார்வதி கிட்ட கேட்கிறாரு இந்திரன். திஸ் இஸ் த குவாலிஃபிகேஷன். அவங்க 2 பேத்துக்கிட்டயும் இவர்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் அவங்க 2 பேத்துக்கிட்டயும் இல்ல. எது? ஞானத்தை நேரடியாக அவதார புருஷனிடம் பெறுவதற்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இப்ப யார் 2 பேத்துக்கிட்ட இல்ல? அக்னிகிட்டயும் வாயுகிட்டயும் இல்ல. அந்த குவாலிஃபிகேஷன் இந்திரன்ட்ட மட்டும்தான் இருந்தது. அதனாலதான் இந்திரன் நேரடியாக பார்வதி தேவியிடமிருந்து உபதேசத்தை பெறுகிறார். யாரை பற்றிய? யக்ஷனை பற்றிய, பிரம்மனை பற்றிய ஞானத்தை பார்வதியிடமிருந்து இந்திரன் தான் நேரடியாக பெறும் பாக்கியம். அர்ஜுனனை போல் அவதார புருஷன், அவரோட அவதார புருஷனிடம் கேட்ட இவங்க யார்கிட்ட கேட்கிறாரு? இவரு இந்திரன். அதனால இந்திரன் மகத் சக்தி வாய்ந்தவர். அதனாலதான் அவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற பேரே அந்த ஞானத்தினுடைய பெருமை. அந்த ஞானத்தை பெறுவதற்கு குவாலிஃபிகேஷன் அப்புறம் இந்திரன் வாங்கிட்டுங்க அந்த ஞானத்தை. அப்புறம் போய் தான் 2 பேத்துக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. பிரம்ம ஞானத்தை யாருக்கு? அக்னிக்கு வாயுக்கும் போய் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் அதுக்கப்புறம் அவங்க ஞானத்தை பெற்றாங்கன்னு வச்சுக்குங்க. ஆனா இப்ப நமக்கு கேள்வி, எப்படி இந்திரனுக்கு நேரடியான உபதேசம் ஃப்ரம் உமாதேவியை பெறுவதற்கு அவரிடம் இருந்த குவாலிஃபிகேஷன் என்ன? ஸ்ரத்தா, பொறுமை, க்ஷமா. இதுதான் ஒரு ஸ்டூடெண்டா வர்றோம் அப்படின்னா இது 2 தான் தேவை. ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா, 2வது க்ஷமா, பொறுமை. இப்ப இவர் அங்க யக்ஷன் மறைஞ்சொன்ன இவர் திரும்பி வந்திருக்கலாம். அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. ப்ராபபிலிட்டி என்னென்ன பண்ணிருக்கலாம் அவரு. திரும்பி வரல. சோ பொறுமையாக இருந்ததுனாலதான் அங்க யாரு வர்றா? ஸ்ரத்தையோடு பொறுமையோடு இருந்ததுனாலதான் உமாதேவி வர்றாங்க. அவங்க இவருடைய குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு டீச் பண்றாங்க. சோ வேதாந்த ஞானம் பெறுவதற்கு நீங்க டபுள் பிஹெச்டி படிச்சிருக்கணும். இங்கிலீஷ்ல சான்ஸ்கிரிட்ல வெல்வர்ஸ்டா இருக்கணும். கிராமர் வெல்வர்ஸ்டா இருக்கிற அவசியமே கிடையாது. மெயின் திங் ஸ்ரத்தா. அதான் நிறைய பேர் அந்த ஸ்ரத்தை எனக்கு இருக்கு அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். அதுல எவ்வளவு பெர்சென்ட்? நாட் 99.99. அந்த 1 இருக்கு பாத்துக்கு 0.1 அது போது நம்மள ஊத்தி அடிக்கிறது. 100% ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம் 100%. அப்ப சாஸ்திரத்துக்கு உங்களுக்கு அந்த 100% ஸ்ரத்தா சாஸ்திரத்துக்குள்ள வந்தா தான் புரிய போகுது. வேற எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லைங்க. எதுவுமே தேவையில்லை. தமிழ் கூட படிக்க தேவையில்லை. இங்கிலீஷும் எழுத படிக்க படிப்பறிவே தேவையில்லை. கரிக்குலம் ஸ்கூல் அறிவே தேவையில்லை. என்னதான் சொல்றாரு அவரு? ஸ்ரத்தா. இப்போ அந்த ஸ்ரத்தா நாம நினைச்சுக்கிறோம் நிறைய பேரு படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கெல்லாம் ஸ்ரத்தா வந்துருச்சு, எனக்கெல்லாம் நம்பிக்கை, இறைவனை எப்படி நம்புறனோ அதே மாதிரி சாஸ்திரத்தை நம்புறேன் நானு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஏமாறக்கு வாய்ப்புகள் அதிகம். இறைவனை எந்த அளவுக்கு நம்புறனோ இதே வாய், இறைவனை எந்த அளவுக்கு நம்புறனோ அதே அளவுக்கு நான் அவர் கொடுத்த சாஸ்திரத்தை நம்புறேங்கிற வார்த்தை எல்லாத்து வாயிலிருந்து வரும். ஆனா இறைவனையே நான் இன்னும் முழுமையாக நம்பலிங்கிறது சாஸ்திரத்துக்குள்ள வந்தாதான் தெரியும். இறைவனை முழுமையாக நம்பி இருந்தோம் என்றால் அங்கேயே ஸ்ரத்தா கேட் ஆன் த வால்ங்கிறது சாஸ்திரத்துக்கு வந்தாதான் தெரியும். சோ நாம நினைச்சுக்கிறோம் ஸ்ரத்தா நமக்கு 100% இருக்குன்னு. இங்க 50% ஸ்ரத்தால கேட்கிறவரு 100% ஸ்ரத்தா. அதுல நம்ம இருப்போம், அப் அண்ட் டவுன்ல இருப்போம். 20, 30, 40, 50, 60% மே டிஃபர். நமக்கு தேவை எவ்வளவு? 100%. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இறைவன் மீது எனக்கு பக்தி இருக்கு, நான் இறைவனை நம்புறேன். எத்தனை பங்கு நம்புறீங்க? பெர்சன்டேஜ். அது ஒரு கேள்விக்குறி இருக்கே. அந்த ஏரியாவே நம்ம முட்டடிச்சிருவோம். இறை பக்தி கண்ணப்ப நாயனார் அளவுக்கு நமக்கு பக்தி இருக்கா? ஏன்னா உன்னதமான ஒரு அல்டிமேட் பக்தி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இறைவன் கண்ணை கொடுத்துருவோமா? இந்த வேலையில முடிச்சுட்டு கொடுத்துறோம் சொல்லுவோம். அதுவும் கழுவுன மீன நழுவுன மீனாட்ட எனக்கு இன்னும் இந்த வேலையில இருக்குங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதை பண்ணிட்டு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அதெல்லாம் அவருக்கு தெரியாதாக்கும்.
நீ ஸ்ரத்த கம்மினால இந்த பேசிட்டு இருக்கிறீங்களா அவருக்கு தெரியாதா? சோ அந்த அளவுக்கு இறைவன் அதுதான் பக்தி. அதுதான் 100% ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் பகவான். அப்ப அந்த அளவுக்கு நம்ம இல்ல அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அப்புறம் தான் தெரியும். அப்போ நாம இதுக்கு வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னால யார்ட்ட நம்ம நெனச்சோம்? 100% நம்பிக்கை இறைவன நம்புறேன்னு நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்திருப்போம்? 100%ன்னு. நெவர் எவர். நான் தான் சொன்னேன் பாருங்க. இப்ப அப்படி அப்படி நம்பிக்கை இருந்ததுன்னா, சாஸ்திரத்துக்குள்ள வராததுக்கு முன்னாலேயே, இறைவன் மீது எனக்கு ரொம்ப நம்பிக்கைங்க. அப்படின்னா, எதுல தெரியுங்களா நம்பிக்கை? நான் எது கேட்டாலும் குடுத்துருவாரு. குடுத்து தான் உங்களுக்கு நம்பிக்கைய வளர்த்துனது யாரு? அதே இறைவன் தான் உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் குடுத்து, குடுத்து, நீங்களா பொறக்கும்போதே நம்பிக்கையெல்லாம் பொறக்கல. அவரு என்ன பண்றாரு? நீங்க கேட்டத குடுத்து, குடுத்து எப்படியாவது நம்ம மேல நம்பிக்கைய வளர்க்கட்டும்னு அவரு குடுக்குற செயல் அது. உண்மையான ஸ்ரத்தா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், நல்ல சூழ்நிலை வந்தா என்ஜாய் பண்ணிடணும். எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வந்தாலும், என் மனதில் அனைத்தும் இறைவன் கொடுத்தது அப்படிங்கிற ஏற்றுக்கொண்டு, நோ மர்மரிங், நோ நான் அக்செப்டன்ஸ், அக்செப்டன்ஸ் 100% என்னுடைய சூழ்நிலைகளை நான் 100% மனதார ஏத்துக்கிறேன். மனசுக்குள்ள என்ன இல்ல? நோ மர்மரிங், நோ சஞ்சலம், நோ நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா, பரிகாரத்தை நான் தேடி வாழ்க்கையில போகல. 2வது எந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ணல? அங்க போய் சாமி கேட்கலாமா? இங்க போய் ஜோசியம் கேட்கலாமா? இங்க போய் இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் தேடலாமா? அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் தேடுவதற்கு நான் போகல. தட் ஷோஸ் த பக்தி. தட் ஷோஸ் த ஸ்ரத்தா. அந்த பரிகாரம் செய்வது ஏன்னா அந்த பக்தியில நீங்க நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. பரிகாரம் எனக்கு இல்லைங்க. என் புள்ளைக்கு மட்டும் தாங்க நான் பரிகாரம். அது மட்டும் என்ன? நான் எனக்கெல்லாம் பரிகாரத்துக்கு போறது இல்லைங்க. என் புள்ளைக்காக, ஃபேமிலிக்காக நான் பரிகாரத்துக்கு போய் தாங்க ஆகணும். மாஃபியா லேடி இஸ் டான்சிங் இன்சைட் யூ. எத? உங்கள்ட்ட இருக்கிற ஸ்ரத்தைய மூடி மறைச்சு, ஸ்ரத்தை இருக்க மாரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கான்னு அர்த்தம். எந்த பரிகாரத்துக்கும், எந்த வேண்டுதலுக்கும் நான் போகல. என்ன இருக்கோ சேர்த்துட்டு, என்னுடைய சொதர்மத்த நான் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது, அந்த ஸ்டேஜ் வரதெல்லாம் வாயில நல்லா டீச் பண்ணிடலாம். காதுலயும் இப்ப அழகா நீங்க கேட்டுக்கலாம். அழகா புரிஞ்சிரும். அழகா நோட்ல எழுதி வச்சிரலாம். உணர்வு பூர்வமாக அது வர்றதுங்கிறதுக்கு இட் நீட்ஸ் அ ஜென்மா. ஒரு ஜென்மம் வேணும் இந்த புத்தி வர்றதுக்கு உங்களுக்கு. பூர்வ ஜென்மத்துல முற்றுப்புள்ளி போட்டு வச்சிருந்தீங்கன்னா, இல்லைன்னா அது வராது. அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னால எது? எந்த சூழ்நிலை வந்தாலும், யாரையும் குறை காணாமல், பிராயச்சித்தத்துக்கு நான் ஜோசியக்காரங்கிட்ட போகல, கோயிலுக்கு நான் போகல. எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என்னுடைய உறவினர்களுக்கும் சரி, யாருக்கிட்டயுமே நான் ஜோசியக்காரன் எப்போ? சாஸ்திரம் படிப்பதற்கு முன்பு கண்ணப்பனானார் சாஸ்திரம் படிச்சுட்டாங்க, கண்ண எடுத்து குடுத்தாரு. ரத்தம் வந்தது. அவருக்கு தெரிஞ்சது எடுத்துக்கொண்டு வைக்கணும். அவ்வளவுதான். அவருக்கு முட்டன வேற வச்சன வேற ரத்தம் நின்னுருச்சு. அப்புறம் அடுத்த கண்ல வருது. சி ஒண்ணும் பயப்படல. கால எடுத்து கரெக்ட்டா பொசிஷன் வச்சாரு. ஏன்னா கண்ண நோண்டிட்டுனா, இறைவனை எங்க வைக்கிறது? மாத்தி வச்சுட்டா என்ன பண்றது? கால எடுத்து பெருவிரல் வச்சு அடையாளத்த வச்சுக்கிட்டாரு. இந்த இடத்துல கண்ண நோண்ட வைக்கணும். தட் இஸ் த பக்தி. இது மூட நம்பிக்கை, முட்டாள்தனம்ங்கிறாங்க. அப்படி அல்ல. அந்த அளவுக்கு ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் அவர் கண்ணப்ப நாயருக்கு யாருக்கு இருந்தது? சிவபெருமான், தேவதை. அந்த மாரி ஒரு பக்தி தேவதை கிட்ட கொண்டு வர்றது இறைவன் ஏன் இந்த தேவதைகள படைக்கிறாரு? நீ வேண்டு. 4, 5 குடுக்கட்டும். அப்பதான் உனக்கு என்ன வரும்? நம்பிக்கை. எதுக்கு? அட நீ முதல்ல தேவதைகள நம்புனீனா தான் அந்த ஸ்ரத்தைங்கிறது உள்ள கல்டிவேட் ஆகும். அந்த ஸ்ரத்தை எங்க வரணும் நீ? வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு தான் உனக்கு தேவதை மீது பக்திங்கிற ஒரு ஆட்டிட்யூட இறைவன் குடுக்குறாரு. நீ கேளு, நீ கேளு. எடுத்தோனே வேதாந்தம் சொல்லிக் குடுக்கவா முடியும்? சோ ஃபர்ஸ்ட் நீ இங்க கேளு, கேளு. கேட்டு முதல்ல இறைவனிடம் கேளு, தேவதையிடம் கேளு, பரிகாரம் பண்ணு, எல்லாம் பண்ணு. ஆனா அங்கேயே இந்த ஜென்ம முச்சூடு யாருக்கிடைய? எனக்காக இல்லைங்க. என் பையனுக்காக. நெறைய பேர் சொல்றத அப்படிதான் பார்க்குறோம். என் பொண்ணுக்காக. என் பொண்ண கடவுள் பாத்துக்க மாட்டாரா? யோசனை பண்ணி பாருங்க. உங்க பையன கடவுள் பாத்துக்க மாட்டாரா? இருந்தாலுங்க நம்ம கேட்கணும்ல. கேட்கலன்னா இறைவனுக்கு தெரியாதா? எல்லாமே என்னது? கேட் ஆன் த வால். உங்க பொண்ணுக்கு என்ன குடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியாதா என்ன? இந்த காலத்தில் எத உங்க பொண்ணுக்கு குடுக்கணும்னு தெரியாதா? என்ன பாருங்க, இந்த நம்பிக்கை இல்லாம,
இப்ப நம்பிக்கை இல்ல நமக்கு. இறைவன் மேல 100% நம்பிக்கை இல்ல, ஒத்துக்கணும். அதனாலதான் டென்ஷன், பிரஷர் இது ஓடு, ஓடு, ஓடுன்னு ஓடுற வாழ்க்கையில. முதல்ல இத நம்ம சொல்லி வகுப்புகள் கேட்கும்போது முதல்ல மிரர். ஒரு சாஸ்திரம் என்னது? மிரர். உங்கள என்ன பண்ணுது? கண்ணாடி முன்னு நின்னு எப்படி நீங்க உங்க முகத்த பார்க்கிறீங்களோ, சாஸ்திரம்ங்கிறது உங்க மனதை காட்டுகிற ஒரு கண்ணாடி. ஆச்சா? இது வாய் தான் என் வாய் வருது. எல்லாம் யாரு காமிச்சிட்டு இருக்கிறப்போ? கண்ணாடியில் உங்க மனதை பாருங்கள். மெச்சூர்டாக ட்ரை பண்ணணும். அது யார்தான் முயற்சி பண்ணணும்? நம்ம தான் முயற்சி பண்ணணும். முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு இறைவன் மீது முழு நம்பிக்கை இல்லை, இல்லவே இல்லை. இருக்கிற மாரி எதையோ காலத்த ஓட்டிட்டேன். ஏன் கண்ணப்பனால என்னால என்ன பண்ண முடியாது? கண்ணெல்லாம் குடுக்க முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு நமக்கு. அப்ப என்ன பண்ணணும்? குவாலிட்டி டைம் பாண்ட். எப்படி பக்தியை வளர்த்திக்கிறது? சிரத்தையை எப்படி வளர்த்திக்கிறது தேவதைகிட்ட? ஏன்னா அங்கிருந்து இங்க வரணும். அந்த தேவதைகிட்ட எப்படி வளர்த்திக்கிறது? குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் கொடுத்து பக்திய கல்டிவேட் பண்ணுனா ஸ்ரத்தா அங்க கல்டிவேட் ஆகும். அந்த வச்சுக்கிட்டு தான் முட்டுவலி வச்சுக்கிட்டு தான் கேபிட்டல். அதுதான் கேபிட்டல் பிசினஸ்ல. அத வச்சுக்கிட்டு தான் எங்க நீங்க வரணும். ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம், அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயம் தான் தேவதை. ஆனா ஒரு கோயில் இருக்கு, ஒரு வழிபாடு இருக்கு, ஒரு உருவம், ஏதோ ஒண்ணு அதுலயே பக்தி வரலினா கஷ்டம், இங்க வரவே முடியாது. சோ அதுல பக்தி செலுத்தி அதுக்கப்புறம் அதுல மெச்சோர்ட் ஆகி நீங்க அந்த பக்தி முறைப்படி இறைவன் சொன்ன முறைப்படி ஆசிர வர்ம தர்மப்படி சொதர்மத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதனுடைய கர்ம பலனாக உங்களுக்கு எங்க கிடைக்கும்? வேதாந்தத்துக்குள்ள வரக்கூடிய ஸ்ரத்தா கல்டிவேட். இவ்வளவு விஷயம் இருக்கு ஸ்ரத்த வர்றக்கு. எதுல? வேதாந்தத்துல. அதத்தான் என்ன இந்த ஸ்டோரியில என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஏன் இந்திரனுக்கு மட்டும் உமாதேவியிடம் நேரடியாக உபதேசம் வேதாந்தத்தை உபதேசத்தை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது? இந்திரன் என்ன பண்ணாரு? ஸ்ரத்தையோட அங்க உட்கார்ந்துட்டாரு. ஷமா. ஷமாக்க என்ன சொல்லலாம்? நேற்று சொன்ன பாத்தீங்களா? அதான் ஒரு கிணறு தோண்டுனா 60 அடி தண்ணி வர்ற வரைக்கும் அங்க ஒரு கர்ம பலன் இருக்காது. ஆனாலும் ஐ எம் ரீச்சிங் டுவர்ட்ஸ் த வாட்டர் அப்படின்னு என்ன ஆயிட்டு இருக்கணும்? முயற்சி உள்ள போயிட்டு இருக்கும். முதல்ல 60 அடி இருந்தது, 59 ஆயிடுச்சு, 58 ஆயிடுச்சு. மெஷர்மெண்ட் கிடையாது. போயிட்டு இருக்கிறோம். போயிடணும் அப்படிங்கிற முயற்சி விஷயமா இந்த ரெண்டும் இங்க இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் இவர் பண்றாரு. பகவான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த கதையை கேட்டுட்டு எரிச்சு போறதுக்காக அல்ல. இந்த கதையை கேட்டுட்டு எனக்கு கேன உபனிஷத்து இருக்கிற தான் தெரியும் சொல்றதுக்காகவோ, அதை நம்ம பெருமைப்பட்டுக் கொள்வதற்காகவோ, கேன உபனிஷத் படிச்சுட்டேங்கிறதுக்காகவோ அல்ல. நான் மிரர். கேனோ உபனிஷத் இஸ் த மிரர் ஃபார் யுவர் மைண்ட். ஏன் நான் என் மனதுல எந்த அளவுக்கு இருக்கிறேன்? கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதுவும் இறைவன் கொடுத்ததுங்க வந்துட்டா நாம என்ன பண்ண மாட்டோம்? அந்த கஷ்டத்தை கஷ்டமாவே பார்க்க மாட்டோம். வந்துருச்சா ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? நான் அது போட்டு நம்மளோட சொதர்மத்துல 100% கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்கணும்? சொதர்மம். இன்னைக்கு ஒரே மனசு நல்லா இல்லைங்க, அதனால இன்னைக்கு பூஜை பண்ணலீங்க. இன்னைக்கு மனசே சரியில்லைங்க, அதனால நான் இன்னைக்கு சாண்டிங் பண்ணலீங்க. இன்னைக்கு மனசே சரியில்லைங்க, அதனால சமைக்கலீங்க. இது இன்னும் அடுத்த மோசமா சமைக்கல. சமைக்கிறக்கெல்லாம் எங்க நல்ல மனசு வேணுமா என்ன? பசி வந்தா நமக்கு மனசு சரியில்லைன்னா அதெல்லாம் தமோ குணத்தின் வெளிப்பாடு. ஒரு துக்கம் வந்தோன்னா நான் எதுவுமே என்னால கையால பண்ண முடியலன்னு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தமோ குணம். சத்துவ குணத்துக்கு வர்றக்கு அப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சத்துவ குணத்துல பழகி அப்பதான் உள்ளதை உள்ளபடி அறியக்கூடிய சக்தி. இதுவும் கடந்து போகும். அது வரைக்கும் நம்மளுடைய முயற்சியை செய்யணும் அப்படிங்கிற அமைதியோடு காலத்தை அந்த நேரத்திலையும் கஷ்டமான காலத்திலையும் நான் பஞ்சமாக யக்னங்களை விடமாட்டேன்னு ஒருத்தர் பண்றாங்க பாருங்க. அவங்கதான் வெரி க்ளோஸ் டு பகவான். அவங்களுக்கு தான் என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு இருக்கும் 1000 கஷ்டம், ஆனா நான் என்ன விட மாட்டேன்? பஞ்சமகா யக்னத்துக்கு ஏங்க இன்னைக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால பண்ணலீங்க. நான் இது பண்ணி பஞ்சமகா யக்னத்துக்கு எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு நமக்கு வி ஹேவ் லாட் ஆஃப் லாரி ஆஃப் எக்ஸ்கியூசஸ். ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், அந்த பஞ்சமகா யக்னம் பண்ணணும்னு இறைவன் சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு என்ன சூழ்நிலை, எப்படி மோசமான சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய ஸ்வதர்மத்தை இறைவன் கொடுத்த சொதர்மத்திலிருந்து நான் விடமாட்டேன்னு செய்யறேன் பாத்தீங்களா? அதுதான் என்னது? ஸ்ரத்தா. எக்ஸ்கியூஸ் சொல்றோம்னாவே இங்க என்ன அர்த்தம்? ஸ்ரத்தா இஸ் கேட் ஆன் த வால். ஃபார் எனி சொதர்மத்துக்கு எனி எக்ஸ்கியூஸ், எந்த எக்ஸ்கியூஸ் சொன்னீங்கனாலுமே ஸ்ரத்தா இஸ் கேட் ஆன் த வால். நான் தான் சொன்னேன், ஸ்ரத்தாவால்
லபத்தே ஞானம். பட் ஸ்ரத்தா பெறுவதால சொல்ல பாருங்க, நடத்துறது ஈஸி. உங்களுக்கு ஏன்னா இப்ப வந்து ரொம்ப கான்செப்ட் வந்து ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்லாம் இல்லைங்க நம்பிக்கைங்கிறது. சோ சொல்லிக் குடுக்குறது ஈஸி. கேட்டு கிளாஸ்ல புரியுறது ஈஸி. அத நோட்ஸ் எழுதுறது ஈஸி. கொஸ்டின் கேட்டாலே ஆன்சர் சூப்பரா போட்டுறலாம். ஆனா, மனசுக்குள்ள வரணுமே அந்த ஆட்டிட்யூட். இட் நீட்ஸ் அ ஜென்மம். அதுதான் கஷ்டம். அதனால அவர் சொன்னாரு, "ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம்." நீ ஸ்ரத்தையுடையவன் கண்டிப்பா ஞானத்த எதுவுமே சொல்லல. குவாலிஃபிகேஷன் வேணும், மத்த குவாலிஃபிகேஷன்லாம் வேண்டாமா? ஏங்க சாதன சதுஷ்டி சம்பத்தி அத்தனை சொல்லிட்டு, இது என்னங்க ஸ்ரத்தாவான் போடுறாரு? க்ஷமாவான் போடலியே, தமாவான்னு போடலியே, க்ஷம, தம, உபரமவான் போடலியே, திதிக்ஷாவான் போடலியே. ஸ்ரத்தாவான். ஏன்னா மத்ததெல்லாம் அடைஞ்சிரலாம். ஸ்ரத்த வருதுங்கிறதுக்கு சொல்லுவாரு. அதுதான் சொல்ல அடிக்கடி. வேன்ல சொல்ற வேர்டு வந்து, ஏதோ ஸ்பெஷல் புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஸ்ரத்தாங்கிறது இப்ப புரியுதுங்களா? ஸ்ரத்தைங்கிறது கம்ப்ளீட். ஸ்ரத்த எப்ப 100% ஞானம் இஸ் நெக்ஸ்ட் டோர். திறந்தீங்கன்னா என்னது? அடுத்தது ஞானம். அதத்தான் சொல்றேன். அப்புறம் குவாலிஃபிகேஷன் மத்த குவாலிஃபிகேஷன் வந்து அந்த ஞானத்துல நிக்கிறக்கு உங்களுக்கு ஞானத்தை பெறுவதற்கே என்ன வேணும்? ஸ்ரத்தா வேணும். அதுக்கப்புறம் இதுல நிக்கிறக்கு தான் என்னது மத்ததெல்லாம்? ஷம, தம, உபரம, திதிக்ஷா சொல்றோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அந்த ஞான நிஷ்டைக்கு பயன்படும். ஞானத்தை பெறுவதற்கு ஓரளவுக்கு பயன்படும். ஆனா ஞான நிஷ்டைக்கு என்ன வேணும்? ஏன்னா ஸ்ரத்தாலே ஞானத்த அடைஞ்சிரீங்க. அதுக்கப்புறம் ஸ்ரத்தா தேவையில்ல. ஆனா மத்ததெல்லாம் எப்ப வேலை செய்யும்? ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறத்து சமம் இல்ல, இந்திரியம் அடக்கம் இல்லைன்னா என்ன ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன்ங்கிற மாரி போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். சோ குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்ன்னு யார் சொல்லிட்டு இருக்கிறா? நீ யாருகிட்ட போய் தேவலோகமே போனீனாலும் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா ஞானம் கிடைக்காது. ஏன்னா தேவர்களுக்கு இப்ப என்ன கிடைக்கல? குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா தேவலோகம் போனாலும் ஞானம் கிடைக்காது. அதுல ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். தீஸ் ஆர் த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. புரியுதுங்களா? இது இது இருந்தா தான் கிடைக்கும். பொறுமையா இருக்கணும், ஸ்ரத்தா இருக்கணும். அப்படிங்கிறத நாம இந்த ஸ்டோரியினுடைய ஏன் இந்த இடத்துல இந்த ஸ்டோரிய குடுக்குறாரு அப்படின்னா, the values you have to cultivate no other way to. வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். குரு கிடைக்கிறத விட கஷ்டம் வேல்யூவ சாதன சதுஷ்டி சம்பத்திய வளர்த்திக்கிறதுங்கிறது எத விட கஷ்டம்? குரு பிராப்தி, சமண பிராப்தி எல்லாத்த விட எது கஷ்டம்? குவாலிஃபிகேஷனை பெறுதல் தேவர்கள்னாலேயே பெற முடியாததுனால. ஏன்னா அவங்க அதிக சக்தி வாய்ந்தவர். சோ எதுல நம்ம ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதன சதுஷ்டிய சம்பத்தி குவாலிஃபிகேஷன் அதுல மெயின் ஸ்ரத்தா. அது எனிஹவ் யூ ஹேவ் டு கல்டிவேட். உள்ள இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. இருக்கும். ஆனா அந்த இன்டெலெக்ட் சில இடத்துல நமக்கு மாஃபியா லேடி நம்மள அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அ அத அவங்க சொல்றாங்க. இது நமக்கெல்லாம் அது ஒத்து வராதுங்க. நம்ம கொஞ்சம் இதையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். குடும்பத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அவங்க வார்த்தையெல்லாம் கேட்டீங்கன்னா அழகா லட்டு மாரி பேசுறாங்க. அத அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க இவங்க கொஞ்சம் வயசாயிடுச்சு. இவங்க குடும்பத்த விட்டு பொறுப்பு விட்டு வெளிய போயிட்டாங்க. இவங்களுக்கு எது அதனால அவங்க அப்படி இருக்காங்க. நாமெல்லாம் குடும்பத்துக்குள்ள இருக்கோம். இன்னும் பையன், புள்ள கல்யாணம்லாம் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுல என்ன பண்ணிக்கலாம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நோ அட்ஜஸ்ட்மென்ட். ஏன் அப்ப என்ன அதான் அந்த அளவுக்கு நான் மெதுவா வரேன். அவசரப்பட வேண்டாம். நெறைய பேர் சொல்றது, நாம மெதுவா போலாம். தட் ஷோஸ் a lack of ஸ்ரத்தா. மெதுவா போலான்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அப்பவே என்ன அர்த்தம்? லேக் ஆஃப் ஸ்ரத்தா ஆஃப் யுவர் லேடீஸ் டான்சிங். அதான் நேத்தே சொன்னேன். இந்த கிளாஸ் நாளைக்கு கிடைக்குமாங்கிறது இட்ஸ் நாட் ஷூர். அந்த மாரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி இருக்கணும்? அ எப்படி இருக்கணும்? அது இல்லாதனால தான் என்ன நெனைக்கிறாங்க, என்னமோ இவங்களுக்கு பட்டா எழுதி, ஒரு 50 வருஷம் நீ இங்க தான் இருக்க போற. இல்ல ஒரு 20 வருஷம் நீ இங்க தான் இருக்க போறன்னு என்னமோ பட்டா எழுதி உங்க கையில குடுத்த மாரி, 20 வருஷம் இருக்குல்ல. இப்ப எதுக்கு இப்படி அவசர அவசரமா ஓடாட்டி, மெதுவா மெதுவா அப்படியே கொஞ்சம் இதையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு, பாதி முட்டைய வந்து ஆஃப் பாயில் போட்டுக்கலாம். பாதி முட்டைய வந்து கோழி குஞ்சு பொரிச்சுக்கலாம். இந்த பொழப்புல இங்க நடக்காது. ஒண்ணா முட்டை, குஞ்சு இல்லையா ஆப்பாய். 2 தான் ஏதோ ஒண்ணு தான் பண்ண முடியும். பாதி முட்டையில எப்படி குஞ்சு பொரிக்கிறது? வாழ்க்கையில நான் இதையும் வேதாந்தத்துலயும் வந்துக்கிறேன். இதையும் கத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் ஃபேமிலிலயும் நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன்னு நெனச்சீங்கன்னா, இறை நம்பிக்கை அங்கு கேட் ஆன் த வால். ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் யூ யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் ஃபார் த ஃபேமிலி. நோ டவுட் இன் தட். ஆனா, நான் நெனச்சு எதையாவது அங்க மாத்துறேன்னு நெனைக்கிறேன் பாத்தீங்களா? அங்கதான் ஸ்ரத்தா. இறைவன் மேல ஸ்ரத்தா இருக்கும்போது, நம்ம சுதர்மம் என்ன? பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். எது எப்படி? கர்மயோகமாக பண்ணி போயிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள
இறைவனை பற்றி பெறுதல் ஞானம் தான் என்ன இருக்கணும்? நம்பர் 1. அப்பதான் இட் இஸ் பாசிபிள். இந்திரனுக்கே அப்பதான் பாசிபிள் போது. யோசனை பண்ணி பாருங்க. நாமெல்லாம் சுச்சு பீஸ். நாம என்ன வாயுவோட வாங்க நாமெல்லாம் சக்தி படைத்தவர்கள். அக்னியோட வாங்க நாமெல்லாம் சக்தி படைத்தவர்கள். அவங்களுக்கே குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு போய் உட்கார்ந்துட்டாங்க. அவர் சொல்லித் தரல. உமாதேவி சொல்லித் தரல. இந்திரனுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறானா, அந்த இடத்த இஸ் மாரல் ஆஃப் திஸ் ஸ்டோரியா நீங்க எடுத்து இன்னும் நீங்க நிறைய திங்க் பண்ணலாம். நான் என்ன பாதி தான் சொல்லியிருக்கேன். என்ன பாதி இருக்குது? ஏன் இந்திரன் பட்டு கிடைச்சது அப்படிங்கறத எடுத்து வச்சு யூ டூ விசாரம் த்ரூஅவுட் த டே thousands of பாயிண்ட்ஸ். அடுத்தது 4வது பகுதி. இதுலயும் ஃபர்ஸ்ட் 2 மந்திரத்துக்கு ஸ்டோரி தான். பிரவேதி ஹோவாச்ச பிரம்மணோ வா ஏதத் விஜயே மகியத்வமிதி ததோ கைவை விதாஞ்சகார பிரம்மேதி. சா பெண்பால் வந்துருச்சு. எவ்வளவு சக சகன் வந்துதா? சான என்னது சமஸ்கிருத்ல? பெண்பால். சா யார் வந்திருக்கிறது? உமாதேவி. அதனால சா அவள் பிரம்ம இதி. இங்க வந்துட்டு போனது யாருன்னு கேட்டாலா? இவர் கேட்டாரா? இந்திரன். அதுக்கு என்ன சொல்றாங்க உமாதேவி? அதுதான் யக்ஷன், அந்த பிரம்மன். பிரம்மனுடைய விஜயவை வெற்றியில்தான் ஏத்தத்து இவ்வாறு மகியத்துவம் பெருமைப்படுத்தப்பட்டீர்கள். இப்ப நீங்க ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா பார்ட்டி? அசுரர்களை அழிச்சிட்டேன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த வெற்றி உங்களுடையது அல்ல, அது அவருடையது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அந்த வெற்றி எங்களுதுன்னு நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வெற்றி உங்களை சார்ந்தது அல்ல. இது அடுத்த மாரல் ஆஃப் தி டே. வாழ்க்கையில் எந்த வெற்றியை பெற்றோம் என்றாலும் அது என்னுடைய வெற்றி அல்ல, அல்லவே அல்லன்னு சத்த இருந்தா புரிஞ்சிடும். இல்லைன்னா புரியாது. நான் அதுக்கு இவ்வளவு ஒர்க் பண்ணினேன், நான் இதுக்கு அவ்வளவு பண்ணினேன், பொண்ணு கல்யாணம் நான் இத்தனை ஜாதகம் எடுத்துட்டு போனேன், நான் தான் முயற்சி பண்ணேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், பிசினஸ்க்கு நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், குடும்பத்துக்கு நான் அவங்ககிட்ட இப்படி பேசி நான் சில பேர் சொல்றது குடும்பத்து ஒற்றுமைக்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் அவங்ககிட்ட இப்படி பேசுவேன், இவங்ககிட்ட இப்படி பேசி நான் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பமே, நீங்களே குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்ப பாரு இந்த புத்தி வரக்கூடாது. என்னது? நான் வந்து அவங்ககிட்ட பேசி இவங்ககிட்ட பேசி குடும்பத்தை இப்ப எங்க நானே வந்து கணவன் பசங்க இவங்க பேசி பேசி நாங்கிற இந்த கேரக்டர் இருக்கிறதுனாலதான் குடும்ப ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஒரு மாஃபியா லேடி. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூ, இட் இஸ் யுவர் பிரைட். அது பேசி நீங்க பேசாம இருந்தீங்கன்னா கூட எல்லாம் சுத்தமா நல்லா இருக்கும். எப்ப நீங்க வாயை திறந்து இவனை சேர்த்து வைக்கலாம், அவங்கள சேர்த்து வைக்கலாம், இவங்க சொன்னதுக்கு 2 பேத்துக்கு கான்ஃபிளிக்ட் வந்துருச்சுன்னா நம்ம போய் உள்ள பூந்து இல்ல அது அப்படி பேசி இங்க இது வந்து இப்படி பேசி ஐய கடைசியில் கொஞ்சம் இருக்கிற பிரச்சனைய இத்தாச்சோடு பண்ணி விட்டுட்டுதான் நம்மளால வர முடியும். ஏன் உள்ள போறீங்க? அதெல்லாம் பேசித்தானே ஆகணும். சொல்லலாம் அவ்வளவுதான். நான் பார்த்து இது அதேதான் இதேதானே அங்கேயும் நடந்தது. நான் என்னோட வெற்றி என்னது, நான் பார்த்து இந்த குடும்பத்தை மாத்திரலாம். இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்க நினைச்சு யாரையும் மாத்த முடியாது. ஏன் மாறணும்னு அவங்ககிட்ட ஃப்ரீ வில் எடுத்து அவன் அதை யூஸ் பண்ணி நான் மாறணும்னு அவன் நினைக்கணும். அப்பதான் அவன் மாற போறான். ஆனா அவன் இறைவன் ஃப்ரீ வில் கொடுத்துட்டாரு. நீ வேணா மாறிக்கோ, வேண்டாட்டி அப்படி இருந்துக்க சாமின்னு ஃப்ரீ வில் அவங்க கொடுத்தவர் இறைவன். நம்ம யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம்? இறைவனை எதிர்த்து. சொல்லலாம் இது வந்துப்பா இப்படி போனா இப்படி, அவ்வளவுதான். நான் சொன்னதை கேட்கணும்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சோ இவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஏன்னா கதை கேட்டு உட்காந்துருக்கோம். அதாவது உமாதேவி என்ன சொல்றாங்க? அந்த 3 பேத்துக்கு மட்டும் 3 பேத்துக்கு மட்டும் இல்ல, ஜெனரலா நமக்கு என்ன சொல்றாங்க? ஏய் பர்சனலா நம்மள கூப்பிடுறாங்க. படிச்சிட்டு இருக்கிறியா வேதாந்தம்? உன் வாழ்க்கையில பல வெற்றிகளை பார்த்தியா? பார்த்துட்டு இருக்கிறியா? பார்க்க போறியா? ஏதா இருந்தாலும் அது உன்னது இல்ல. ஒரே போர்டு. எதுவுமே உன்னது கிடையாது. நீங்க பேசி ஜமாளிச்சு குடும்பத்தை ஒண்ணு போறதா இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டோட போரிட்டு ஜெயிச்சாலும் சரி, நீங்க சின்ன லெவல் பெரிய லெவல். ஏன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு உடனே காஃபி நல்லா போட்டீங்கன்னா ஒரு வெற்றி ஆகி போயிருது இல்லைங்களா? ஒரு தோசை நல்லா சுட்டா வெற்றி. அந்த அளவு நினைங்க. சின்ன அளவும் சரி, பெரிய அளவும் சரி, வெற்றி உன்னுடையது கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடையது கிடையாது. இது புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். கர்வமோ பொறாமையில மனம் சஞ்சலப்படாது. மனம் பலமா எக்ஸ்ட்ராடினரியா பலமாயும். எப்ப வெற்றி நானு கொண்டாடுறனோ அப்பதான் நம்ம மனமே வீக் ஆகுது. எப்ப இந்த வெற்றி என்னதெல்லாம் பாருங்க ரிலாக்ஸ் ஆயிக்கு மனம். நம்மளது இல்ல. அவர் என்ன சொல்றாரு? உமாதேவி டீச்சிங் என்ன பண்ணாங்க? வேதாந்தம் அப்புறம் படிச்சுக்கலாம். வந்தனே எங்க பிரம்மம் யாரு டீச்சிங் அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏய் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன? வந்தாரு பாரு, எல்லாமே அவரோட வெற்றி. நீ என்ன கொண்டாடிட்டு இருக்கிற? இதெல்லாம் நாம் பெற்ற வெற்றி. தட் இஸ் த பாயிண்ட். சொல்றாங்க பாருங்க. ஏத்தத்து மகியத்துவம் அவருடைய
அதாவது அவரு வெற்றி பெற்றாரு. அந்த வெற்றி தான் அதாவது ஆக்சுவலா நீங்க வெற்றி பெறல. வெற்றி பெற்றது யாரு? பிரம்மம். அந்த ஈஸ்வர தத்துவம் அதுதான் வெற்றி பெற்றிருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது உங்களை அவர் பெருமைப்படுத்தியிருக்கிறார். உங்க சரீரம் மூலியமாக அந்த அசுரர்களை கொன்று உங்களை பெருமைப்படுத்தியது யாரு? இதுதான் லைஃப். இப்ப ஒண்ணு வெற்றி பெறுகிறேன் என்றால் இறைவன் என்னை பெருமைப்படுத்துகிறார். அந்த வெற்றியை நான் அடைந்த மாதிரி உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்றார். எந்த வெற்றியும் வென்னது கிடையாது ஃபர்ஸ்ட். 2வது இறைவன் நமக்கு முன்னால வந்து நின்னு இந்த வளர்மதிக்குலாம் ஒண்ணும் தெரியாது. எல்லாம் நான் தான். எங்கயாவது சொல்றாரா என்ன? சோ நம்ப மூலியமாக வெளிப்பட்டு நம்மை பெருமைப்படுத்துகிறவர் யாரு? இறைவன். அது புரிஞ்சுக்கணும். என் மூலியமா தான் வெளிப்படுத்துறாரு. ஆனா நான் செஞ்சேன்னு அவர் சொல்றது இல்ல எப்பவுமே. நம்ம செஞ்ச மாதிரி தானே இப்போ ஒரு 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 ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. ஒரு 100 மீட்டர 9 செகண்ட் ஓடிடுறாங்க. கண் இப்படி மூடி திறக்கறதுக்குள்ள போய் நின்னுறான். பாருங்க, அவரு நெனச்சுக்கிறாரு அந்த வெற்றி அவருதுன்னு. உலகமா அவரத்தான் கொண்டாடுது. பெருமைப்படுத்தப்படுகிறாரா இல்லையா? சோ இறைவன் என்ன பண்றாரு? அந்த அவருடைய சரீரத்தின் மூலியமாக அந்த வெற்றிய அவருக்கு கொடுத்து, அவரை பெருமைப்படுத்துகிறார். ஏன் அவர பெருமைப்படுத்தணும்? அதுக்குண்டான புண்ணியம் அவருக்கு. இல்லையா? அவருக்கு அந்த புண்ணியம் உலகமே தன்னை பாராட்டுங்கிற புண்ணியம் அவருக்கு. அப்ப அதை வெளிப்படுத்த என்ன பண்ணியாகணும்? அந்த பஞ்சபூதங்களாங்க தானே கிரவுண்ட்ல ஓடும். ஆத்ம தத்துவமாக அந்த சரீரத்தில் வெளிப்பட்டு, இந்த சரீர நானுங்கிற நெனப்ப குடுத்து, நான் வெற்றி பெற்றேன். அவன் சந்தோஷம் அடையறான். உலகமே என்ன பண்ணுது? அவன் தான் வெற்றி பெற்றான்னு உலகம் பாராட்டுகிறது. அத்தனைக்கும் காரணம் அதான் சொல்றாரு பாருங்க. மகீயத்துவம் அவர்கள் பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்ப நான் இறைவனால் பெருமைப்படுத்தப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட வெற்றி என்னதல்லன்னு புரியணும். அதை விட உன்னதமான புரிதல் இறைவனால் நான் என்ன பண்றேன்? பெருமைப்படுத்தப்படுகிறேன். சில சக்திகளை கொடுத்து அதுல சாதிக்க வச்சு பெருமைப்படுத்தப்படுகிறேன். இதுதான் மெயின் பாயிண்ட். கூறினாள். யாரு கூறுறா? உமாதேவி ஹைமவதி நம்புகிட்ட பேசிட்டு இருக்கா. வேற யார்ட்டி பேசல. அது முடிச்சலாம். ததகா ஏவா அதிலிருந்துதான் பிரம்ம இதி விதா சாக்காரக. அதாவது உமாதேவியின் உபதேசத்தில் இருந்துதான் பிரம்மம் இதி என்று வித்து அதை வித்துதான் விதாஞ்ச காரக அவர் புரிந்து கொண்டார். உமாதேவி என்ன பண்றாங்க? பிரம்மம். அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல. அவள் அந்த யக்ஷன் பிரம்மன் என்று இந்திரனுக்கு கற்பித்தாள். பிரம்மனுடைய வெற்றியில் தான் இவ்வாறு பெருமைப்படுத்தப்பட்டீர்கள் என்று. ஆனா உங்களுக்கு அது தெரியாததுனால, பிரம்மனை பற்றிய அஜ்ஞானம் இருக்கிறதுனால நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இந்த வெற்றி இந்திரன் நினைச்சுக்கிட்டான், அக்னி நினைச்சுக்கிட்டான், வாயு நினைச்சுக்கிட்டான். உங்களுது அல்ல. அந்த உமாதேவியின் உபதேசத்திலிருந்துதான் அது பிரம்மம் என்று இந்திரன் புரிந்து கொண்டார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.